வயது முதிர்ந்தவர்களோடு நேரத்தை செலவிடுங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, முதுமை அடைந்தவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் அல்ல. முதுமையினால் தன்னுடையவற்றை அன்பிற்காக இழப்பவர்கள் ஏராளம். இந்த உலகம் குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு முதுமையை ஏற்றுக்கொள்வதில்லை. இதனால் அவர்கள் தனிமை, இயலாமை, ஏமாற்றம், ஆசைகளை மறப்பது, விரக்தி, அன்பிற்காக ஏங்குவது என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். ஆனால் நம்மில் பலர் அடுத்த வீட்டு முதுமையை புகழுகிறோம், கொண்டாடுகிறோம், அக்கறை காட்டுகிறோம், பரிதாபப்படுகிறோம். அதே முதுமை நம் உறவுகளில் வருகிற போது அசிங்கமாக, ஏளனமாக பார்க்கிறோம். சீராக்கின் ஞானம் 8:6 முதியவர் எவரையும் இகழாதே. எனவே முதியவர்களை கண்டுகொள்ளுங்கள், அவர்களோடு இருங்கள், அவர்களோடு பேசுங்கள், அவர்களோடு விளையாடுங்கள், அவர்களுக்கென்று பணிவிடை செய்யுங்கள், மதிப்பளியுங்கள். அவர்களின் ஆசி மிக பெரியது. அவர்களின் அன்பு உண்மையானது. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.